பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடரில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக புதிய புயலை கிளப்பிய அபிமன்யு ஈஸ்வரன். சேவாக்கை மிஞ்சிய கொடூர அதிரடி. தவித்து போன ஆஸ்திரேலியா பவுலர்கள். ஒரே ஓவரில் நிகழ்த்தப்பட்ட உலக சாதனை. அபிமன்யு ஈஸ்வரனுக்கு குவியும் பாராட்டு மலைகள். அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே பார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. அண்மையில் தொடங்கிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியை முதல் இன்னிங்ஸில் 120 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆக்கி இருந்தது இந்திய அணி. அந்தளவுக்கு இந்திய அணியின் பந்துவீச்சு ஆஸ்திரேலியா மண்ணில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் மிரட்டலாக அமைந்திருந்தது. அதேபோல ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் 120 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன பிறகு இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கியது. அப்போது இந்திய அணியும் கூட ஆஸ்திரேலியா அணி போலவே பேட்டிங்கில் சொதப்ப தொடங்கியது. ஒரு கட்டத்திலெல்லாம் 4 விக்கெட்டுகளை இழந்து வெறும் 31 ரன்கள் மட்டுமே எடுத்து திணறி வந்தது இந்திய அணி. அந்த நேரத்தில் அபிமன்யு ஈஸ்வரன் என்ற இளம் இந்திய வீரர் களமிறங்கியிருந்தார். இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஸ்குவாடில் இடம்பெற்ற இவருக்கு இந்த போட்டியில் விளையாடவும் வாய்ப்பு கிடைத்தது. அப்படியாக களமிறங்கிய இவர் முதல் 30 பந்துகள் வரை பெரிய சாட்டுகளுக்கு முயற்சி செய்யாமல் தடுப்பாட்டத்திலேயே கவனம் செலுத்தினார். இதை பார்த்த பலருக்கும் இவரும் 10ஓடு 11ஆக இருக்கும் ஒரு பேட்ஸ்மேன் தான் என்றும் நினைக்க தோன்றியது. அப்போது சரியாக 37வது ஓவரை நாதன் லயன் என்ற நட்சத்திர ஆஸ்திரேலியா பந்து வீச்சாளர் பந்து வீச வந்தார். அந்த ஓவரில் தாங்க இந்த அபிமன்யு ஈஸ்வரன் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சு விட்டாப்ல. ஆமாங்க, நாதன் லயன் மட்டுமே அல்லாமல் நாம் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அந்த ஓவரில் இவர் வீசிய 6 பந்துகளையுமே அடுத்தடுத்து சிக்ஸருக்கு பறக்க விட்டிருந்தார் நம்ம அபிமன்யு ஈஸ்வரன். அப்போதுதான் தெரிந்தது இவரின் உண்மையான விஸ்வரூபம். அதன் பிறகு தொடர்ந்து சரவெடியில் இறங்கிய அபிமன்யு இவர் மட்டுமே 137 ரன்கள் வரை எடுத்து தற்போது வரை விளையாடி வருகிறார். இதனால் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 247 ரன்கள் வரை எடுத்து 127 ரன்களில் முன்னிலையும் வகிக்கிறது. மேலும் இப்போது இந்திய அணியில் பினிஷிங் செய்யும் வரிசையில் ரிஷப் பண்டை தவிர மற்ற பேட்ஸ்மேன்கள் யாரும் சொல்லும்படியாக விளையாடவில்லை. ஆகவே அந்த ஃபினிஷர் என்ற இடத்தை இனிமேல் இந்த அபிமன்யு ஈஸ்வரன் தக்க வைப்பார் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. அந்தளவுக்கு இவரின் திறமையை இந்த போட்டியில் முழுமையாக பார்க்க முடிந்தது. அதுவும் என்னதான் இது ஒரு வார்ம் அப் டெஸ்ட் போட்டி என்றாலும் கூட மற்ற இந்திய பேட்ஸ்மேன்கள் அனைவரும் சொதப்பியிருந்த போதும் இந்த அபிமன்யு ஈஸ்வரன் மட்டுமே இந்திய அணியை இந்த போட்டியில் சரிவிலிருந்து மீட்டு கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்துவிட முடியாது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் அடுத்த ஃபர்ஸ்ட் ஃபினிஷராக இந்த அபிமன்யு ஈஸ்வரன் தடம் பதிப்பாரா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.